அவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணுன்னா நம்மளுக்கு நார்மல் ட்ரெயினில் 15 hours கிட்ட ஆகுது. இது வந்து 8 hours போகுது. வெரி பேட். ஆக்சுவலாக நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். வடையும் இட்லியும் நல்லாயிருக்கு. சாம்பார் சட்னி இதுவும் நல்லாயிருக்கு. ஸோ அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நம்மளுக்கு அந்த ஷேக்லாம் தெரியுது ரொம்ப அதிகமாக. நம்ம கம்பார்ட்மெண்ட் உள்ளே இருக்கும்போது அதெல்லாம் தெரிய மாட்டேதானோ. நம்ம வண்டி எவ்வளோ 100, 120, 130 ஆகுதுன்னா ஈஸியாக போகும்போது ரொம்ப ஸ்மூத்தாக தெரியுது. அப்புறம் ஆனால் இங்கே வெளியே நிற்கும் போது ரொம்ப ஷேக் ஆகுது. நம்மளோட லஞ்சு வந்துடுச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல லஞ்சும் கொடுப்பாங்கன்னு. ஃபைனல் டச்சாக நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்திருக்கு. ஹெரிட்டேஜ் ஐஸ்கிரீம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். சார் கை வர மாட்டேன். மிஸ்டர் பெல் விலாக். ஸோ ஆக்சுவலாக இப்போ வந்து நாங்கள் ஹைதராபாத் டு திருப்பதி போகிறோம் இன் வந்தே பாரத் ட்ரெயினில். பாரத்தோட சீட் அரேஞ்ச்மெண்ட் ஆக்சுவலாக வந்து மார்னிங் 6:15 இங்கே ட்ரெயின். ஸோ இங்கேருந்து ஈவினிங் 2-3 சம்திங் அந்த டைமில் வந்து திருப்பதி ரீச் ஆகும் போல். இந்த ட்ரெயின் வந்து எப்படின்னா நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணது வந்து லைக் ஸ்லீப்பர் அந்த மாதிரி இருக்குன்னு பார்த்தோன்னா சிட்டிங். எனக்கு ஃபஸ்ட் டைம் இதுதான் வந்தே பாரு. ஸோ அதனால் அப்படியே எக்ஸ்பெக்ட் பண்ணேன் நான். ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இல்லை, இப்படியே உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. 1650 சம்திங் பே பண்ணுறோம். பட் ஆனால் இப்படி உட்காந்துன்னு போகிறது. பட் ஆனால் ஸ்பீடாக போகுது, அவ்வளோதான். சேம் 650 கிலோமீட்டர்ஸ் இங்கேருந்து திருப்பதி வந்து 650 கிலோமீட்டர்ஸ். சேம் அவ்வளோ டிஸ்டன்ஸ் போகணுன்னா நம்மளுக்கு நார்மல் ட்ரெயினில் 15 hours கிட்ட ஆகுது. இது வந்து 8 hours போகுது. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால உட்காந்துட்டு போக வேண்டியதாக இருக்கும். நமக்கு ப்ளக்கிங் பாயிண்ட் வந்து நாங்கள் தேடின்னு இருந்தோம் வந்தலேருந்து. என்னடா சார்ஜ் போடுறதுக்கு ப்ளக் பாயிண்ட் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எங்கே கொடுத்துருக்காங்க மீன்ஸ் ஐயோ பார்த்தீங்களா, சீட்டுக்கு அடியில் வந்து ப்ளக் பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாவது காணமி தேடி நின்றீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணுங்கள். சீட்டுக்கு அடியில் இருக்கும் ப்ளக் பாயிண்ட்ஸ். அப்படியே ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுட் ஸ்டாண்ட் வைக்கிறதுக்கு இருக்குது. ஃபுட் ஸ்டாண்ட் அப்படிதான் படிக்கணும்னா புக் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேபிள். ஸோ இந்த டேபிள் இருக்குவார் இதை வச்சுக்கலாம் நம்ம இதில். ஸோ லைக் ஒரு ஃப்ளைட் மாதிரி இது ஓகேவா நீங்கள் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அந்த ஒரு இதுதான் இருக்குது இதில். அப்புறம் இந்த இடத்துல வந்து வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். கால் வச்சுக்கலாம், அந்த வாட்டர் பாட்டில் வச்சுக்கலாம். காய்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு, டோர்ஸ் ஆர் க்ளோசிங் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கேட்குதா உங்களுக்கு? ஜஸ்ட் இன்னும் 1 minute தான் லெஃப்ட். ஸ்டார்ட் ஆக போகுது ட்ரெயின் மூவிங். எங்களுக்கு வந்து பிஸ்கெட்ஸ், யூனிபிக் பிஸ்கெட்ஸ் அண்டு இன்ஸ்டன்ட் ஜிஞ்சர் சாய். ஸோ இது வந்து எங்களுக்கு ஆக்சுவலாக எல்லாருக்கும் வரும் போல் இந்த டிக்கெட் புக் பண்ணவங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்ரியாக. ஸோ இது கொடுத்துருக்காங்க. இது எதுவும் மிக்ஸ் பண்ணி தான் சாப்பிட்ணும் போல். இதுக்கு ஒரு ஸ்டிக் இருக்குது. கப்புலாம் வருமா என்னன்னு தெரியல, மேபி அப்போ வெயிட் பண்ணுவோம். இதுக்கு முன்னாடி வந்து வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. ஸோ அது கீழே இருக்குது 500 ml. இது இல்லாமல் வந்து ஃபுட்டு இருக்குதுன்னு எங்களுக்கு இங்கே வந்ததுக்கப்புறம் தான் தெரியும். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த ஜிஞ்சர் சாய் பவுட்ருக்கு மாதிரி இருக்குது. ஸோ அதை கொடுத்துட்டு பிஸ்கெட் கொடுத்தாங்க. இங்கே வந்து ஹாட் வாட்டர்.
ஸோ இதை எடுத்து இதில் கொட்டிட்டு மிக்ஸ் பண்ணால் இன்ஸ்டன்ட் சாய் ரெடி. அவ்வளோதான். ஸோ அதுதான் ப்ராசஸ். குடிச்ச பார்த்தா தான் தெரியும் எப்படி இருக்குன்னு. வெரி பேட். ஆல்ரெடி நான் ஓப்பன் பண்ணிட்டேன் நம்ம ஃபுட்டை. ஸோ இப்போ தெரியுது பாருங்க. இது ஒரு பார்சலில் வந்து 2 இட்லி 2 வடை, இது ஒரு பண்ணுமே கொடுக்குறாங்க, கேசரி, சட்னி, சாம்பார். ஆக்சுவலாக நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். வடையும் இட்லியும் நல்லாயிருக்கு, சாம்பார் சட்னி இதுவும் நல்லாயிருக்கு. டீ மாதிரி நமக்கு அந்த டீ மாதிரி இல்லை, அதுதான் ரொம்ப மோசமாக இருந்தது. பட்டு பிரேக்ஃபாஸ்ட் இஸ் குட். இது இல்லாமல் லஞ்சும் வரும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த மாதிரி நீங்கள் ஹைதராபாத் திருப்பதி போனீங்கன்னா, அதுவும் இதில் போனீங்கன்னா வந்தே பாரத் ட்ரெயினில் போனீங்கன்னா மறக்காமல் ஃபுட்டை வந்து அவைல் பண்ணிக்கங்க. என்னடி வாய்ஸ் இது? ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சேம் வந்தே பாரத் ட்ரெயின் தான். பட் ஆனால் இது வந்து கம்பார்ட்மெண்ட்டுக்கு வெளியே. ஸோ அந்த டோர்ஸ்லாம் இருக்குல்ல, ஸோ அந்த டோர் இந்த பக்கம். ஸோ அங்கே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து நம்மளுக்கு அந்த ஷேக்லாம் தெரியுது ரொம்ப அதிகமாக. நம்ம கம்பார்ட்மெண்ட் உள்ளே இருக்கும்போது அதெல்லாம் தெரிய மாட்டேது. ஆனால் நம்ம கம்பார்ட்மெண்ட் உள்ளே இருக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம வண்டி எவ்வளோ 100, 120, 130 ஆகுதுன்னா ஈஸியாக போகும்போது ரொம்ப ஸ்மூத்தாக தெரியுது. பட் ஆனால் இங்கே வெளியே நிற்கும்போது ரொம்ப ஷேக் ஆகுது. ஸோ நல்ல டிசைன் இது. எப்படி அந்த கம்பார்ட்மெண்ட்டில் கூட எப்படி அந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க அது எப்படி தெரியல. ஏன்னா ரயில்வே ட்ராக் ஒரே ட்ராக் தான். இங்கே நிற்கும் போது நம்ம நார்மல் ட்ரெயினில் போவோம்ல எப்படி ஷேக் ஆகும், ஸோ அந்த மாதிரி போகுது. கம்பார்ட்மெண்ட் உள்ளே போகும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலாக இருக்கும். ஸோ இந்த டோரில் வந்து ஆட்டோமேட்டிக். இது பக்கத்தில் நிற்கக்கூடாது, இங்கே வார்னிங் போட்டிருக்காங்க. ஏன்னா ஸ்டாப் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்ம அப்படியே அப்படியே போகலாம் அந்த ரோட்டில். நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு. இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணால் தான் ஓப்பன் ஆகும். இவங்களாம் வித்தவுட்டில் வராங்க போல். ஸோ ஓகே, இந்த பட்டனை இங்கே ப்ரெஸ் பண்ணால் தான் இது ஓப்பன் ஆகும். ஸோ கைஸ், டைம் இப்போ ஆக்சுவலாக 12:30 ஆகுது. ஸோ நமக்கு நம்மளோட லஞ்சு வந்துடுச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணல லஞ்சும் கொடுப்பாங்கன்னு. ஏன்னா ட்ரெயின் வந்து மார்னிங் 6 o'clock. ஸோ அதனால் பிரேக்ஃபாஸ்ட்டும் கொடுத்தாங்க. இப்போது ரீச் ஆகிறது வந்து ஒரு 2-2:30 ரீச் ஆகும் போல். ஸோ அதனால் லஞ்சும் தராங்க. ஸோ லஞ்சில் என்ன இருக்குன்னு காட்டுறவாங்க. ஸோ இது வந்து மலாய் கோஃப்டா, இது வந்து டால் தொக்கா. இதில் நேம் போட்டிருக்கு பாருங்கள். நம்ம ஸ்கேன் பண்ணி ரிவ்யூ கூட கொடுக்கலாம் போல். இது ரைஸ், ப்ளைன் ரைஸ். இந்த மாதிரி கத்தினே இருக்கான். இது வந்து கர்ட், இது வந்து சம்திங் ரொட்டி ஐ திங்க். அப்புறம் இது பிக்கிள், அப்புறம் இது வந்து ஹேண்ட் சானிடைசர். யாராவது என்னடா இது ஜூஸ் நினச்சி எடுத்து குடிச்சிட போகிறீங்க. ஸோ இதெல்லாம் தான், இதெல்லாம் டேஸ்ட் பார்க்கணும். ஃபர்ஸ்ட்டாக லஞ்ச் நல்லா தான் இருக்குது, டேஸ்ட் பண்ணி பார்த்து வரைக்கும். as of now food is good in வந்தே பாரத்தில். அதுவும் 2 times கொடுக்குறது இன்னும் பெட்டர். கைஸ், ஃபைனல் டச்சாக நம்மளுக்கு ஐஸ்கிரீம் வந்திருக்கு. ஹெரிட்டேஜ் ஐஸ்கிரீம். லஞ்ச் முடிச்சுன்னா கொடுக்குறாங்க. பரவாயில்லையே. ஓகே, அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஆல்மோஸ்ட் நாங்கள் வந்துவிட்டோம். இங்கே நெக்ஸ்ட் ஸ்டாப் திருப்பதி தான். அரௌண்ட் ஒரு 1/2 hour 1 hourக்குள்ளே ரீச் ஆகிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், நாங்கள் ரீச் ஆகிட்டோம் திருப்பதி. ஸோ நம்ம பிலாங்கிங்ஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு அதான் கிளம்ப போகிறோம். ஸோ இதோட நம்ம என்ன ட்ரெயின் இது ஒரு அளவுக்கு மேலே பண்ண வந்தே பாரத் ட்ரெயின் ட்ரிப்பு முடியுது. ஓகே, மறந்துட்டேன். ஓகே, அவ்வளோதான், நம்ம ட்ரிப் இதோட முடியுது. ஓகே, see you, bye.
மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.